ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் சமீபத்திய நிகழ்வுகள் கவலை அளிக்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் நிதானத்தை கடைபிடித்து பதற்றத்தை தணிக்க வேண்டும், பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தும் தேவையற்ற, நியாயமற்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். தற்போதைய நெருக்கடிக்கு அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்ட நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக்தார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார், குவைத் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவிய ஏவுகணையை இடைமறித்து அளித்த சிதைவு படங்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தவேக தலைவர் விஜயின் தனிப்பட்ட விஷயங்களை அரசியலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார்.